ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம யூனா அண்ட் த ஹாண்டட் காட் ஸ்ப்ரிங் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ காலையில் கிளாஸ் ரூமில் காமிக்கிறாங்க. மியாசாக்கி வந்து ஹீரோ கிட்ட நான் யூனா கிட்ட பேசணும்னு சொல்கிறான். ஹீரோ அதுக்கான ஒரு வழியை சொல்கிறான். யூனா வந்து ஒரு நோட்டில் எழுதுறது மூலமாக மியாசாக்கி கிட்ட பேசலாம் சொன்னாங்க. கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட மியாசாக்கியும் யூனாவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்டதுக்கு யூனா நான் யுராக்கி ஹோட்டலில் இருக்கேன். யாரோட தங்கியிருக்கீங்க கேட்டதுக்கு கஃபராசியோட தான் தங்கியிருக்கேன்னு சொல்கிறான். உங்களுக்கு அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டதில்ல நானும் அவரும் ஒரே ரூமில் தான் தங்குறோன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் மியாசாக்கி ஹீரோ ஒரு மாதிரி மறைச்சு பார்த்து கன்ஃபார்ம் ஏதோ சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறா. யூனா நீங்கள் புகராசியை டேட்டிங் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நான் ஒரு கோஸ்ட், அதனால அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் எதுக்கு ஒரே ரூமில் இருக்கீங்க? அவர் உங்ககிட்ட எப்போயாவது தப்பாக நடந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை குகராசி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க பசங்க எல்லாமே ஒரு உல்ஃப் மாதிரி தான். இந்த மாதிரி மியாசாக்கியும் யூனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத கிளாஸ் ரூமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ யூனா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இப்போ யூனாவும் மியாசாக்கியும் மெட்டீரியல் ரூம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூமில் பண்ண தப்புக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு நீ ஒருத்தி தான் என்னை பார்க்காம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் சொல்கிறா. மியாசாக்கி கண்டுபிடிச்சிட்றா யூனாவுக்கு நம்ம யூனிஃபார்ம் மேலே தான் ஆசை அப்படின்ட்டு அவளோட யூனிஃபார்மை கழட்டி அவள்கிட்ட கொடுக்குறா. அதனால யூனாவும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறா. இந்த மாதிரி ட்ரெஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தெரியாமல் அந்த ரூமை திறந்து பார்த்துடுறான். நீ என்ன சொல்லாமக்கெல்லாம் முல்லைக்கு வந்த முட்டாள் புக்கு தூக்கி ஹீரோவோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. யூனா புகராசி மியாசாக்கியும் 3 பேரும் சேர்ந்து மாடிக்கு வந்துடுறாங்க. இப்போ யூனாவும் யூனிஃபார்மோட இருக்கா. மியாசாக்கிக்கு யூனாவோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை. அதனால யூனாவும் சரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லவும் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தா யூனா வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி தெரியுறா. அதில் இதை பார்த்துட்டும் மியாசாக்கி வந்து எடிட்டிங் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு க்யூட்டான கோஸ்ட் மாதிரி மாற்றி விட்டுறா. யூனாவுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது கையை தொடர்றது மூலமாக அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மியாசாக்கி புரிஞ்சுக்கிறா. யூனாவும் மியாசாக்கியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சவொடனே ஹோட்டலுக்கு வந்துடுறான். உள்ளே வந்து பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்களான்னு ஹீரோ கேட்க அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறா. இப்போ சைட்லேருந்து ஒரு பொண்ணு வேமா வந்து சென்ஸு இன்னைக்கு தான் டெட்லைன் இது சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீங்கள் ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிச்சிக்கிட்டு இருந்தீங்க. பக்கத்தில் ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், பாக்கி சென்ஸையோட சீஃப் எடிட்டர். என்னது மாங்கா எடிட்டரா? நொன்கோ நீங்கள் ஒரு மாங்கா கிரியேட்டரா? அவங்க ரூமுக்கு வந்தோடனே உள்ளே பார்த்தா ஃபுல்லாக பியர் பாட்டில் தான் இருக்குது. ஹீரோ டெட்லைன் எப்போன்னு கேட்க நாளைக்கு காலையிலுக்குள்ளே நம்ம முடிச்சான்னு சொல்கிறான். 15 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான்கோ வேற அவங்க 2 பேர்த்தையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா. நம்ம ஹீரோவும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். இப்போ தீவிரமாக உட்காந்து மாங்காவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான்கோ. இதை பார்த்துட்டு ஹீரோ நான் இந்த மாதிரி நான்கோவை பார்த்ததே இல்லை, இவ்வளோ தீவிரமாக வேலை பார்க்குறாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் அந்த சீஃப் எடிட்டரும் பரவாயில்லையே நீங்கள் கூட நல்லாவே மாங்காய் ரெடி பண்ணுறீங்களேன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இதை பற்றி தெரியாதுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது மாங்காய் கிரியேட் பண்ணுற ஸ்பிரிட்டு எனக்கு பிடிச்சிக்கிச்சு. இப்போ அவங்க வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்தா ஏங்க இந்த மாதிரிலாம் மாங்காயில் எங்க ஒரு சீன் இருக்குது. ஆமாம், மாங்காவில் தான் இந்த மாதிரிலாம் சீன் வைக்க முடியும். இப்போ மாங்காவுக்கு நல்ல பிக்சர் வந்தனால நம்ம ரெஃபரன்ஸ் போட்டாவை புகராசியை வச்சு எடுத்துடலாம். அது என்ன ரெஃபரன்ஸ் போட்டா ஷூட் எடுக்கிறேன்ற பேரில் ஹீரோவுக்கு பொம்பளை கிட்ட போட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போ மணி 12 மணி ஆனதுனால டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான்கோ அவங்க வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. சீஃப் எடிட்டர் வந்து தூங்கிட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோனை நோட்டீஸ் பண்ணுறான். நான்கோ வந்து மாங்காய் கிரியேட் பண்ணும்போது அவங்க சரக்கு அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஹீரோ அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். நான்கோ நீங்கள் நிஜமாலே இந்த வேலையை பிடிச்சி தான் செய்கிறீங்களா அப்படின்ட்டு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாகி மாதிரி ஒரு யூகாயை வேட்டையாட போயிருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதோட சண்டை போட்டேன். இருந்தாலும் என்னால் அதை முடியலை. அந்த மாதிரி நான் காயப்பட்டிருக்கும் போது என் லைஃப் இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் முடியக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். எதையாச்சும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த நாளுக்கு அப்புறமா எல்லா வேலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். முடிவில் நான் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு சண்டை போடுறதுலாம் செட் ஆகலை. அதனால தான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்களாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இனிமேலும் என் கையோட சண்டைலாம் போட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இங்கே இப்போ கூட நீங்கள் ஒரு யான்காய் ஹண்டர் தான். நீங்கள் எப்போ வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெட்லைன் முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாச்சும் எழுதி முடிச்சிடுறேன். காலையில் ஆயிடுச்சு. இப்போ நானுக்கும் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி அதை சீஃப் எடிட்டர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. நான் எப்படியோ ஒர்க்கை முடிச்சிட்டேன். இப்போ மாங்காவை கரெக்டான நேரத்துக்குள்ள மாங்காவை கிரியேட் பண்ணி கொடுத்தனால 2 பேரும் பார்ட்டி பண்ணுறாங்க. இது ஒரு எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.